நம்ம கோல்டு, சில்வர் எல்லாத்தையுமே நம்ம வந்து பூட்டி யாரும் எடுத்துறக்கூடாதுன்னு பூட்டி வச்சிருப்போம். பட் ஒரு டைம் வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் 3ல ஒரு ஆள் தான் பிளான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எப்போ நம்ம வந்து ஒரு பணம் தொலைஞ்சா, இல்ல ஒரு லாஸ் ஆனா ரொம்ப ஃபீல் பண்றோமோ, அதுவே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணா யாரோ ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் யாரோ ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, பட் நம்ம வந்து அதுக்கு ஃபீலே பண்ண மாட்டோம். இட்ஸ் ஓகேன்னு இருப்போம். பட் சனக்கு என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் ஒன்லி நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். இந்த செகண்ட் போனா வரவே வராது. டெத் வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல நடக்கிறது இல்ல. இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரி செகண்ட். இப்போ உங்களுக்கு 24 வயசா இருக்கலாம், 23 ஏதாவது இருக்கலாம். பட் நீங்க என்னதான் நினைச்சாலுமே, நீங்க அந்த 20 இயர்ஸ்க்கோ 19 இயர்ஸ்க்கோ போவே முடியாது. கெட்டிங் த டைம், பிளானிங் த டைம் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு தான் ஐ பாட் டைம் பிளானர்னு சொல்லிட்டு அமேசான்ல ₹2000 இந்த புக் வாங்கியிருந்தேன். இட்ஸ் எப்படின்னா காலனி போட் வந்து டைம் பாக்ஸ் பண்ண சொல்லுவார். இப்போ இந்த டைமில் என்ன பண்ண போறீங்க, இந்த டைமில் என்ன பண்ணீங்க, எப்படி எந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க, எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்க போறீங்க, ஃப்ரீயாக இருக்க டைமில் என்ன பண்ண போறீங்க. இட்ஸ் பேசிக்காக நம்ம ஸ்கூலில் டைம் டேபிள் எழுதுகிற மாதிரி தான். ஆனால் அது என்ன நடக்கும்னா இம்ப்ளிமெண்ட் இன்டென்ஷன்னு சொல்லிட்டு அட்டாமிக் ஹேபிட்ஸில் போட்டிருக்கும். என்ன நான் இந்த டைமில் இந்த பிளேஸில் நான் இதை பண்ண போகிறேன்னு ஒரு கிளாரிட்டி இருந்தால் அந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ கெட் த டைம் பாக்ஸ். டு டூ லிஸ்ட்டோட டைம் பாக்ஸ் வந்து ஒரு குட் திங். கெட் இட் அண்ட் யா.